கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே, இயேசுவிடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே, மகிமை பொழியுமே கிருபை இறங்கிடுமே, மகிமை பொழியுமே சுவே, கிருபை இறங்கிடுமே, இரவும் பகலும் பிரசன்னம் நிரம்பிடுமே, சுவீடம் காத்திருந்து கவலை மறந்துள்ளே. சங்கீதம் 119:18 வாசிக்கலாமா? சங்கீதம் 119:18. ஆமென். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஆமென். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவரோடு காத்திருக்கின்றேன். அருமை தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் செபிக்கிறேன். உம் திருச்சட்டத்தில் இறை வார்த்தையில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும் என்று நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு இறை இரக்கத்தின் செய்தி, நான் உன் எதிர்காலத்தை தாங்கியுள்ளேன். என் குழந்தாய், இறைவனின் அன்பு மட்டுமே உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும் என்பதை உனக்கு நினைவூட்டுகிறேன். எல்லாமே எப்போதும் நிலைத்திருக்கும் என்று நினைத்து தங்களுடையது எல்லாவற்றையும் உலக காரியங்களில் செலவழிப்பவர்கள் அறிவின்றி முட்டாள்தனமாக அப்படி செய்கிறார்கள். ஆனால் என் அன்பு குழந்தையே, இந்த உலகின் இருள் உனக்கு மிக கடுமையானதாக தோன்றும் போது என் மாசற்ற இதயத்தில் நீ இளைப்பாறுவாயாக. அப்போது நான் உன்னை என் மேலாடையின் கீழ் மறைத்து வைப்பேன். நான் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்பது பற்றி மட்டும் நீ நினைத்து பார்ப்பாய். இது உன் ஆன்மாவுக்கு புது வாழ்வையும் வெளிச்சத்தையும் தந்து ஒவ்வொரு செயலும் நிகழ்வும் உண்மையில் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீ காண்பாய். என் குழந்தாய், உன் ஒவ்வொரு நொடியையும் நானே திட்டமிடும்படி எனக்கு விட்டுக்கொடு. உன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் நானே திட்டமிடும்படி எனக்கு விட்டுக்கொடு. அதன் வழியாக எல்லா காரியங்களையும் குறித்து ஒரு அமைதி உன் உள்ளத்தில் குடிகொள்ளும். நீயும் ஒவ்வொன்றை பற்றி அடையும் பயத்தில் இருந்து
வெளியே வருவாய். உன் எதிர்காலத்தை நான் என் கரங்களில் தாங்கியிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்திரு. உன் வாழ்க்கை முழுவதும் என்னிடம் ஒப்படைக்க நீ முழு மூச்சுடன் செயல்படு. செவி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமன் வாழ்ந்தவர்களே, இதுதான் சங்கீதம் 119:37 மிக அழகாக சொல்லும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். ஆமென். ஆமென். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 119:33 வாசித்து பாருங்கள். உம் விதிமுறைகள் காட்டும் வழி எனக்கு கற்றுத்தார். வாசிக்கலாம். சங்கீதம் 119:33. ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். ஆமென். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் எதிர்காலத்தை தாங்கியுள்ளேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் கையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதனால தான் அவருடைய வார்த்தை சங்கீதம் 119:18 வாசிக்கிறோம். உம் திரு சட்டத்தில் இறை வார்த்தையில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் மனக்கண்களை திறந்தார். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உன் வழிகளின் வாயிலால் எனக்கு வாழ்வளித்தருளும். உன் விதிமுறைகள் காட்டும் வழி எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். அப்படி நம்முடைய எதிர்காலம் நம்ம கையில் இல்லை. அதனால தான் பிலிப்பியர் 3:13 அன்பர்களே, ஆமென். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன் இருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அழைப்பே அப்பரிசாகும். ஆமென். இன்று ஒவ்வொரு பார்த்து சொல்றாரு, நான் உன் எதிர்காலத்தை தாங்கியுள்ளேன். ஒன்று மட்டும் செய்கிறேன், என்ன? கடந்ததை மறந்துவிடு, முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய லக்கை நோக்கி ஓடு. தொடர்ந்து ஓடுகிறேன். அப்போ ஓடுகிறேன் என்று தூய பவுல் சொல்லுகிறார். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையுடைய எனக்கு என்ன செய்தி, எனக்கு என்ன இறை செய்தி? ஆண்டவரே, நீர் என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம், ஆண்டவரே நீர் என்னை அழைத்ததற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் ஓடுகிறேனா இல்லையா என்ற கேள்வி. இந்த நோக்கம் எதுவும் முடிவுறவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்ய வேண்டும். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேனா? ஏனென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுவிக்கும் அந்த அழைப்பு, அவர் அழைத்த அழைப்பை நான் பற்றி கொள்கிறேனா? அவருடைய அழைப்பை நான் உதாசீனப்படுத்துகிறேனா? அவருடைய அழைப்பில் நான் நிலைத்திருக்கிறேனா? ஆமன் வாழ்ந்தவர்களே, அதனால தான் பிலிப்பியர் 3:1 சொல்லுகிறது, இறுதியாக என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆமென். எழுதியதையே மீண்டும் எழுதுவது எனக்கு தொல்லையாய் இல்லை. ஆமென். உங்கள் நன்மைக்காகவே எழுதுகிறேன். ஆமென். ஆமென்.
ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த எனக்காக அப்பா நியமித்த இந்த வேளைக்காக நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த உங்க பாதையிலே நான் ஓடுகிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:20. நமக்கோ ஆமென். நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என காத்திருக்கிறோம். ஆமென். ஆமென். நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன்
நான் ஓடுகிறேன் 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 என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 ஆமென் ஆமென்